அப்பா ஐயா ஸ்டாலின் அவர்களே, மூளையாடு தான் ஆட்சி பண்ணுறேன் இல்லை மூளையிலிருந்து ஆட்சி பண்ணுறீங்க? இந்த 13 ஊர் அழிச்சு இந்த விமான நிலையம் கொண்டாடிய உனக்கு எங்கன்னா புத்தி இருக்குதா? நீ ஏன்னா நம்ம பன்னூரில் வச்ச பன்னூரில் உனக்கு எத்தனை ஏக்கர் ஆகுது? 500 ஏக்கர் ஆகுது. ஏன்னா அங்கே சமமான பூமி இருக்குது. இங்கே வந்து கொள்ளையடிக்கலாம், அதாவது ஒரு சென்ட்டு 2 சென்ட் மக்களுக்கு கொடுத்துட்டு ஏமாத்தலான்னு பார்க்குறேன். நீங்கள் ஒப்பனுக்கு மாட்டோம் கடற்கரையில் பேனாவுக்கு 71 கோடி ரூபான்ற. அப்புறம் பன்னூரில் வந்த எங்கள் அப்பா வந்து நினைவு சொன்னேன்னா அங்கே வந்து கடி நாட்டிட்டு எல்லாம் செய்துட்டேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, பரந்தூர் விமான நிலையம் நாங்கள் அரசாங்கம் மத்திய அரசு கேட்கல, இந்த மாநில அரசு தான் தேர்ந்தெடுக்கணும். அப்படி செய்யும்போது 13 கிராமங்களை ஒத்துழைச்சி போராட்டம் பண்ணோம். அதாவது 2 வருஷமாக போராடுறோம். உங்கள் காதில் கேட்கல, காது செவிடாச்சு இல்லை. அதுக்கு முன்னே நீ எல்லாத்துக்கும் போராட்டத்தை கலந்துக்க. நீ இப்போ ஏன் கிளக்கலை? எத்தனை போராட்டம் பண்ணிக்கிறேன்? அண்ணா டிஎம்கே சொல்ல நீ எத்தனை போராட்டம் பண்ணேன். அன்றைக்கி வண்டி போட்டு கிராம சபை கூட்டம் போட்டுக்கின்னு அட எனக்கு என்னென்ன செய்கிறடே உன்னை இப்படி தான் கேட்பேன். எனக்கு 83 வயசாச்சு. இன்னும் ஒன்று 4 நாளைக்கு இருப்போம், 3 நாளைக்கு இருப்போம். ஆனால் நீ செய்கிற ஆட்சி ராணுவ ஆட்சி பண்ணுறேன். அதாவது இலங்கையில் அசோகாண்டம், அதாவது சாம்ராட் அசோகன் தெரிய வர அரசாங்கம் கலிங்க போர் புரிஞ்ச கடைசியில் அவன் போய் ஒரு பிணத்துக்கு தண்ணி ஊற்றினான். அங்கே ஒரு கேள்வி சொல்லுது, யாராரு கேட்குது? நான் தான் சாம்ராட் அசோகன்றான். அதை கண்மையாட்டி என் பிள்ளை செத்தாலும் சாப்பிட்டோம், ஆனால் உன் தண்ணி ஊற்றி பழைக்கிறதில்லை. அதே மாதிரி நீ கூட 2 சென்டில் போய் பழைக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் அனாதில்லை. டேய், எங்கள் பூர்வீகம் எங்களை குடியேற ஊர் இந்த ஊர். அதான் 2000 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் இங்கே இந்த ஊரில் வாழ்ந்துக்கிறோம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எங்கள் ஏரியில் ஒரு அதிசயம் இருக்குது. முன்னால் வந்தால் பாரு, அந்த ஏரிக்குள்ளே ஒரு கட்டடம் இருக்குது. நான் பார்த்துக்கிறேன், நான் தோண்டி காமிக்கிறேன், இங்கே வந்து பாரு. அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னால் அந்த ஊர் இருந்தது. அந்த ஊருக்கு பேர் தான் வயலேரி. வயலேரின்ற ஊரில் மக்கள் பாமர மக்கள் குடியேறி, அதாவது திருவள்ளூருக்கும் காஞ்சிபுரத்துக்கும் யானை போச்சு அந்த வழியில். அங்கே எங்கள் மக்களாக கூழ் ஊற்றி அந்த மக்களை ஆதரிச்சாங்க. அப்படியே புனிதமான பூமியை நீ அழிக்க நினைக்கிறேன். 13 கிராமத்தை அழிச்சா. அட கம்யூனிட்டி, உனக்கு ஒரே ஒரு வீடுக்கு கோபாலபுரத்தில் அந்த வீட்டை எனக்கு கொடுத்துருவியா? இல்லை பன்னூரில் வச்சுக்கிற 500 ஏக்கரா எனக்கு கொடுத்துரு. எனக்கு ஒரு ஆள் கொடுறான், உன்னால் முடியுமா? ஆட்சி பண்ணால் நல்லவனாக பண்ணும். குமணவன் தன் தலையே கொடுத்தான் குமணன். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. என்ன சிபிச்சக்கரை தன் தசையறுத்து கொடுத்தான். இப்படிலாம் வாழ்ந்த ஊர்ரா. என்ன கன்றுக்காக தன் மகனே கொண்டான் சோழ வந்தார் அவர் அரசன். இப்படிதான் வாழ்ந்த ஊர். பூர்வீகத்தை அழிக்காதே. என்ன நல்லவனை ஆட்சி செய். மக்களை தேர்ந்தெடுத்து மக்களாட்சி, மக்களாட்சி இது மன்னராட்சி கிடையாது. ஆகினால மக்களாட்சி பண்ணு.